ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இவளிலும் கூட வேதாகமத்தில் உள்ள 4வது புத்தகமாகிய என்னாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை இருக்கிற நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு வாசித்து விளக்கி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஏராளமான ஜனங்கள், லட்சோபலட்ச ஜனங்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தலைவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் மோசே. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை ஜனங்களை நடத்தி கொண்டு இருந்தான். திடீரென்று அவனுடைய வேலையில் ஏற்பட்ட நெருக்கம், பாரம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. ஆகவே அவன் சோர்ந்து போனவனாக, ஆங்கிலத்தில் டிப்ரெஷன் என்று சொல்வார்கள், சோர்ந்து போனவனாக அவன் புலம்புகிறான். தெய்வத்தின் இடத்துல வந்து புலம்புகிறான். அவன் சொல்கிறான், என் வேலை மிக மிக பெரியதாக இருக்கிறது. லட்சக்கணக்கான ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன்? மிகவும் பெரியதாக இருக்கிறது. அந்த பாரம் என்னை அழுத்துகிறது. ஆகவே எனக்கு உயிர் வாழ விருப்பமே இல்லை. என்னை கொன்று போடும், நான் செத்து போகட்டும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், ஒரு மனிதன் பாரப்படும் போது, ஒரு மனிதன் அழுத்தப்படும் போது அவருடைய வாழ்க்கையிலே பேசக்கூடாத வார்த்தைகள், பேசக்கூடாத தவறான வார்த்தைகளை எல்லாம் பேசிவிடுகிறான். செத்து போக வேண்டும் என்று சொல்லுகிறான். வாழ்வதற்கே அவனுக்கு கசப்பாய் போய்விடுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டான். ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய படிப்பில் ஏற்பட்டதான பாரம், உன்னுடைய வேலையில் உன்னிடத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக திணிக்கப்பட்டு அதனாலே வேதனைப்பட்டு பாரம் தாங்க முடியாமல் அழுத்தப்பட்டு ஏன் உயிர் வாழ வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு நீ வரக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உனக்கு ஒரு நல்ல செய்தி. உன்னை போல் அநேகர் இப்படிப்பட்ட நிலையில் தள்ளப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன தெய்வம் செய்தாரோ அதே உனக்கும் செய்வார். என்ன சொன்னார் தெரியுமா? மோசேயை பார்த்து, பயப்படாதேப்பா, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே. எத்தனை பெரிய வேலையானாலும் அதை விட தேவன் பெரியவர். எத்தனை பெரிய சேலஞ்ச், சவாலானாலும் அதை விட தேவன் பெரியவராகவே இருக்கிறார். தேவனை மீறிய காரியம் எதுவுமே இல்லை. அந்த தேவன் உதவி செய்ய முன் வருகிறார். அவருடைய ஆலோசனை என்ன தெரியுமா? இதை நீ தனியாக செய்யாதே. மோசேக்கு சொன்னார், லட்சோபலட்ச ஜனங்களை நீ நடத்துகிறாய். ஆகவே ஒரு குழுவை, ஒரு உதவி குழுவை நீ அமைத்துக்கொள். முக்கியமான தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களை உன்னுடைய குழுவில் சேர்த்துக்கொள். அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் உன்னோடு கூட சேர்ந்து பாரத்தை சுமப்பார்கள். அப்போது வேலைகளை நீ சிறப்பாக செய்ய முடியும் என்று ஆலோசனை சொன்னார். இன்றைக்கு ஒரு சில தாய்மார்கள் இருப்பார்கள், வீட்டினுடைய எல்லா வேலைகளையும் தாங்களே செய்வார்கள். ஒரு நாள் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்துக்காக உழைத்து உழைத்து என் உயிரே போயிடுச்சு, இனி என்னால் உழைக்க முடியாது. அப்படித்தான் வேலை, தொழில், வியாபாரங்களில் ஜனங்கள், நான் ரொம்ப வேலை செஞ்சிட்டேன், இனி ஓஞ்சு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. இனி என்னால் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படும் போதெல்லாம் செய்வாங்க. உயரும்போது இப்படிப்பட்ட ஒரு மனச்சோர்வு ஏற்பட்டு விடுகிறது. இதிலிருந்து காப்பாற்ற தேவனுடைய ஆலோசனை என்ன? கவலைப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, உனக்கு உதவி செய்ய ஒரு குழு, உதவி செய்கிற ஆட்களை நான் அனுப்புவேன். அவளை ஒரு டீம், ஒரு குழுவாக அமைத்துக்கொள். அவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் உன் பாரத்தை சுமப்பார்கள் என்று தேவன் சொன்னார். பாருங்கள், ஒரு நல்ல ஸ்தாபனம் லாபகரமாக நடக்கிறது என்று சொன்னால் அதை தனியாக நடத்த மாட்டாங்க, ஒரு குழுவாக சேர்ந்து நடத்துவார்கள். ஒரு சிலர் சொல்லுவாங்க, தனியாக போனால் வேகமாக போகலாம், குழுவாக போனால் ரொம்ப தூரம் போகலாம். ஆகவே இன்றைக்கு உன் குடும்பம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யட்டும். ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்க. இதை செய், பொறுப்பு கொடுங்க, கற்றுக் கொடுங்க. வேலை, தொழில், வியாபாரம், உங்கள் திருச்சபைகள், ஊழியங்கள் எல்லாத்துலேயும் கற்றுக் கொடுங்க. அடுத்த தலைவர்களை உருவாக்குங்க.
இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிற பெற்றோர், ஆசிரியர்கள் விளங்கி கொள்ளணும். உங்களுடைய ஆயுசு காலம் முடியும் போது உங்கள் வேலை தொடர்ந்து நடக்க இப்போதே அடுத்த தலைமுறையை நீங்கள் ஆயத்தமாக்கணும். 2ஆம் நிலை 2ஆம் அணி தலைவர்களை உருவாக்குகிற பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆகவே இயேசுவானவர் ஊழியங்களை செய்யும்போது தனக்கு கீழ் 12 பேரை உருவாக்கினார். அதே போல் இன்றைக்கு உங்களுடைய வேலைகளையும் செய்ய ஒரு சிலரை உருவாக்குங்கள், பொறுப்பு கொடுங்க. அப்போது உங்கள் வேலையும் நல்லா நடக்கும். உங்கள் காலத்துக்கு பிறகு அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதி. சின்னவங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க, வாலிபர்கள் நினச்சி பயப்படாதீங்க, பொறுப்பு கொடுங்க. இன்றைக்கு வீட்டை நடத்தினால் நாளைக்கு நாட்டை நடத்துவார்கள். இன்றைக்கு வீட்டிலே நிர்வாகம் செய்தால் நாளைக்கு நாட்டுக்கே அவர்கள் நிர்வாகம் செய்வார்கள். ஒரு சந்தர்ப்பத்தை வீட்டிலே நாம் கொடுப்போம். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கூட இரும், நடத்தும், ஆசீர்வதியும், உயர்த்தும். படிப்பு, வேலைகள், தொழில், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் செழிக்கவையும், தலைக்கவையும், பயப்படாமல் முன்னேற, சவால்களுக்கு முகம் கொடுத்து முன்னேற வேண்டிய ஒத்தாசை உதவிகளை செய்து ஆசீர்வதியும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து உள்ளமாற நான் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you.